சென்னை புளியந்தோப்பில் 6 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் கடித்து குதறிய சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நிறைய வழிமுறைகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க மாநகராட்சி சார்பா. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உரிமையாளர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? சென்னை புளியந்தோப்பு கேபி பார்க் பகுதியை சேர்ந்த 6 வயது சிறுவன் ஹரிஷ் நேற்று மதியம் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக வந்த ஒரு நாய் ஒன்று அந்த சிறுவனை கடித்து குதிரையில அவரது உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு வாசிகள் உடனடியாக அந்த சிறுவனை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் நல மருத்துவமனையில அவரை சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக புளியாந்தோப்பு போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில ஸ்டெல்லா என்பவர் வீட்டில் வளர்க்கும் நாயை நடைப்பயிற்சிக்கு கொண்டு செல்லும் போது அது திடீரென அருகில் விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுவனை கடித்திருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக நாயின் உரிமையாளர் ஸ்டெல்லா மற்றும் பிரீதா மற்றும் அவரது சிறுவன் அரவிந்த், சிறுவன் 10 வயது சிறுவன் என 3 பேர் மீது புளியாந்தோப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக இந்த பேசன் பிரிட்ஜ் பகுதியில இந்த சம்பவம் நடந்திருப்பதால் தற்போது பேசன் பிரிட்ஜ் போலீசார் இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த சிறுவனின் கடித்த உரிமையாளர் ஸ்டெல்லாவிடம் போலீசார் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவருக்கு அந்த நாய்க்கு முறையாக ஊசி செலுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுகிறது. மேலும் இந்த மாநகராட்சி அறிவுறுத்தலின்படி இந்த நாயானது வளர்க்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் குளறுபடி நடந்துள்ளதா என்பது தொடர்பாக தற்போது பேசன் பிரிட்ஜ் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே நுங்கம்பாக்கம் பகுதியில 5 வயது சிறுவன் மற்றும் அவரது தாயை கடித்து குதறிய வழக்கு தொடர்பாக மாநகராட்சி பல்வேறு அறிவுறுத்தல்கள் செய்யப்பட்டு வீட்டின் நாயின் உரிமையாளர் உட்பட பலர் அந்த வழக்குல கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் புளியாந்தோப்பு பகுதியில நடந்திருப்பது அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பேசன் பிரிட்ஜ் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.